சிவகாசியில் வங்கி பக்கமே செல்லாத கட்டிட தொழிலாளி போலி நகையை அடமானம் வைத்து 23 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அல்லம்பட்டியில் வசித்து வரும் செல்வம் என்பவருக்கு யூனியன் வங்கியில் இருந்து நோட்டீஸ் வந்தது குறித்து காவல்துறை விசாரித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. நான் இருக்கிறது சிவமரத்துல இருந்து இது அல்லம்பட்டிக்கு பொண்ணு எடுத்திருக்கோம். பொண்ணு எடுத்த ஊரில் என் மகன் அங்கே இருக்கான். இப்போ போய் அவன் 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துல எந்த இதுவும் கிடையாது. அவன் ஏற்கனவே பிச்சு வந்தவன். யார் என்ன செஞ்சாலும் தெரியாது. இப்போ பேங்கில் 23 லட்சம் நாங்கள் வாங்கினோம்னு எங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு. அது எதுக்கு வந்துச்சுன்னு எங்களுக்கு வக்கீல் அனுப்பிச்சி விட்டுருக்காரு நோட்டீஸு. ஆனால் என் மகன் வாங்கினான்னு தான் சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு. 3, 4, 5 நோட்டீஸ் வந்திருக்கு. நாங்கள் அதை பதறி போய் தான் இங்கே பேங்க் வந்திருக்கோம். போலியான நகையை நாங்கள் வச்சிருக்க முன்னு அவங்க எங்கிட்ட மிரட்டுறாங்கன்னு நான் சொல்கிறேன். எங்கிட்ட நகையும் கிடையாது, மூக்குலையும் இல்லை, காத்துலையும் இல்லை. எந்த நகைக்கு போக நாங்கள் எந்த இதுவுமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அன்னன்னைக்கு உழைச்சாத்தான் கஞ்சி. நான் இன்னைக்கு வேலைக்கு போனாத்தான் நாளைக்கு நாங்கள் கஞ்சி ஏற்ற முடியும் நைட்டு, இல்லைன்னா இல்லை. அப்படி இருக்கல நாங்கள் 25 நாளைக்கு எங்கே போக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.